ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சூட ஜிலேபி நம்ம எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். வீட்டிலே வச்சு சூப்பரான ஜிலேபி நம்ம வீட்டிலே வச்சு பண்ணலாம். நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்ட எண்ணெயிலலாம் நம்ம வெளியே சாப்பிட்றத விட வீட்டில் வச்சு நமக்கு இது மாதிரி ஹெல்த்தியானது நமக்கு சாப்பிட்டுக்கலாம். எண்ணெயில் யாராச்சும் கெஸ்ட்டு எல்லாம் வந்தாங்கன்னு சொன்னால் நம்ம வீட்டில் வச்சு நம்ம சூப்பராக செய்யலாம். அது எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கிறேன். 150 கிராமு மைதா மாவு நான் எடுத்துருக்கிறேன். இப்போ மைதா மாவை பவுலில் போட்டுடலாம். 4 ஸ்பூனு தயிர் எடுத்து வச்சுருக்கிறேன். 4 ஸ்பூன் தயிர் இப்போ போட்டுடலாம். இதில் 2 3 4 ஸ்பூன் தயிர் நான் அதில் போட்டேன். பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன் நான் போடுறேன். 1 ஸ்பூனும் இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு விஸ்கு வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா தயிர் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா இலக்கி கொடுத்துடணும். இலக்கி கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இல்லைன்னா ஜாஸ்தி தண்ணி ஊற்றினா நைஸ் தண்ணி மாதிரி ஆயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். மிக்ஸ் பண்ணி எல்லாம் எடுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்க. இன்னும் கொஞ்சம் கட்டி மாதிரி இருந்துச்சுங்கன்னா கொஞ்சம் தண்ணி லைட்டாக ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் கூடி கட்டி மாதிரி தெரியுது. லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் கூடி தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்படி மாவெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிரும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீழே ஊற்றணும் பாருங்கள். இந்த மாதிரி வரணும். ரொம்பவும் கம்மியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கட்டியாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி கலக்கிக்கணும் மிக்ஸ் பண்ணி. இப்போ நம்ம இது கலக்கி வச்சாச்சு. ஒரு இடத்துல வச்சிடலாம். இப்போ சர்க்கரை பாவு பண்ணுறது எப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியதுக்கப்புறம் இப்போ ஃபுட் கலர் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு ஃபுட் கலர் போட்டு நம்ம 10 நிமிஷத்துக்கு வச்சிடலாம். ஃபுட் கலர் போட்டு நல்லா இலக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறம் சர்க்கரை பாவு காய்ச்சிக்கலாம். போய் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இனி இப்போ சர்க்கரை பாவு நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுட்டேன் சர்க்கரை பாவு பண்ணுறதுக்கு. இப்போ சர்க்கரை நான் இந்த பாலில் 2 பால் சர்க்கரை போடுறேன். 2 போட்டாச்சு. இப்போ இதில் ஒரே பாத்திரம் தண்ணி தான் ஊற்றணும். 2 பாலுக்கு சர்க்கரை போட்டிருக்கேன்னா 1 பாத்திரம் தண்ணி பாலில் ஊற்றிக்கணும். 500 கிராம் சர்க்கரை எடுத்துருக்கிறேன். 250 கிராம் தண்ணி ஊற்றுற மாதிரி ஒரு பாலில் இப்போ தண்ணி ஊற்றுறேன். இப்போ நல்லா காய்ச்சி எடுக்கலாம். இப்போ சர்க்கரை போட்டு நல்லா கரைஞ்சிட்டு இருக்குது. நல்லா கரையட்டும். அதுக்கப்புறமே நம்ம எலுமிச்சை பழம் மேலே ஊற்றிடலாம். எலுமிச்சை பழத்தை பாதி எலுமிச்சை பழம் நான் புழிஞ்சு ஊற்றுறேன். எலுமிச்சை பழம் ஊற்றியாச்சு. ஏலக்காய் பொடியும் போட்டுடலாம். ஒரு கொஞ்சமாக காவாசி ஒரு 1/2 ஸ்பூன் இருக்கும் ஏலக்காய் பொடி அதில் போட்டுடலாம். நல்லா காய்ச்சி எடுக்கலாம். சர்க்கரை நல்லா கரையணும். ரொம்ப கட்டியாக விடக்கூடாது. கொஞ்சமாக நல்லா காய்ச்சி ஒரு 10 நிமிஷம் இப்படி நல்லா வேகட்டும். ஸ்லோவிலே வச்சு வேக வச்சிடலாம். பாருங்கள் நல்லா ஆயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு நம்ம இப்படி கையில் லைட்டாக இப்படி எடுத்து ஒரு தார் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஆயிடுச்சின்னு அர்த்தம். பாருங்கள் லைட்டாக இந்த மாதிரி பார்க்குறோம். இப்போ ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு வாரத்தில். இப்போ ஜிலேபி போடுறது எப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி கவர் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கணும். எண்ணெய் கவராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இல்லை பால் கவர், இந்த மாதிரி பால் கவர் இருந்தாலும் சரி. நல்லா கட்டியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி கவர் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்து வச்சுட்டு டம்ளருக்குள்ளே நம்ம இப்படி போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இந்த மாதிரி டம்ளருக்குள்ளே போட்டுக்கணும். டம்ளர் வச்சுட்டு
மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஊற்றி கொடுக்கணும். டம்ளர் ஃபுல்லாக நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு ஊற்றி விட்டுட்டு ஒரு லப்பர் வச்சு நல்லா ஃபிட் பண்ணிக்கணும். ஊற்றியாச்சு. இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்து நல்லா லப்பர் போட்டுக்கணும். நல்லா டைட்டாக இந்த மாதிரி லப்பர் போட்டுக்கணும். டைட் பண்ணிவிட்டு ஒரு லப்பர் இந்த மாதிரி லப்பர் எடுத்துக்கணும். லப்பர் எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி டைட்டாக போட்டுக்கணும். இந்த மாதிரி டைட்டாக போட்டுக்கணும். லப்பர் போட்டு நல்லா டைட் பண்ணி வச்சு பாருங்கள். இப்போ எண்ணெயில் வந்து இதை எப்படி புளிஞ்சு ஊற்றலாங்கிறது பார்க்கலாம் வாங்க. அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குது. இந்த மாதிரி கவரில் வந்து கட் பண்ணிடணும் சைடில். இந்த மாதிரி சைடில் கட் பண்ணியிருக்கேன் நான். இப்போ ஊற்றுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி மெல்லமாக ஒவ்வொன்றா கட் பண்ணி இது மாதிரி ஊற்றிடணும். இந்த மாதிரி ரவுண்டு பண்ணி சின்னதாக போட்டு விட்டுறணும். எல்லாமே ரவுண்டு பண்ணி இந்த மாதிரி போட்டாச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கரண்டி இந்த மாதிரி வச்சுட்டு திருப்பி போட்டுக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். ஜிலேபி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். ஒவ்வொன்றா எடுத்து சக்கரை பாவில் அப்படியே போட்டுடலாம். இப்படி எடுத்து ஒவ்வொன்றா சக்கரை பாவு காய்ச்சி வச்சுருக்கிறது வந்து கொஞ்சம் சூடாக இருக்கணும். அது மாதிரி சுட்டோடையே போட்டு விட்டுறணும். பாருங்க எல்லாத்தையும் அதே மாதிரி போட்டுடலாம். எல்லாம் போட்டு வந்து அப்படியே எல்லாத்தையும் போட்டுடலாம். இப்போ வந்து அது சக்கரை பாவில் போட்டது வந்து போட்டதுமே ஒரு நிமிஷத்துலேயே போட்டு அப்படியே எல்லாத்தையும் எடுத்துடலாம். பாருங்க எல்லாத்தையும் எடுத்துடலாம். எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துடலாம். இப்போ எல்லா ஜிலேபியும் சுட்டு எடுத்தாச்சு. பாருங்கள் சூப்பராக இருக்குது. பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும்.